13,000 பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் சவுதி அரேபியாவுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் உங்களால் அதை நம்ப முடியுமா? எதுக்கு பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் சவுதி அரேபியாவுக்கு போகணும்? அதுவும் 13,000 பேர். அங்கே என்ன பிரச்சனை, அங்கே என்ன சண்டையாக நடக்குது என்று கேட்டிங்கன்னு சொன்னால், இப்போ அவர்கள் போயிருக்கிறார்கள். ஏன் போயிருக்கிறார்கள், எதற்கு போயிருக்கிறார்கள் என்பது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்கலாம். தனியார் இராணுவம் மட்டும் அனுப்பப்படாமல் ஏராளமான யுத்த விமானங்களும் அனுப்பப்பட்டிருக்கின்றன. எனவே இது குறித்த தகவல்களை விரிவாக இந்த காணொலியில் பார்க்கலாம். சவுதி அரேபியாவினுடைய எல்லைகளில் இப்பொழுது 13,000 பேரையான பாகிஸ்தான் இராணுவத்தினர் அனுப்பப்பட்டு அவர்கள் அங்கே நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். தனியார் இராணுவத்தினர் மட்டுமில்லாமல் ஏராளமான யுத்த விமானங்களும் அனுப்பப்பட்டிருக்கின்றன. அதாவது பாகிஸ்தானிடம் இருக்கக்கூடிய JF-17 என்று சொல்லப்படுற யுத்த விமானம், இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இந்த விமானம் தான். இதில் 16 விமானங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறது. 16 விமானங்கள் சேர்ந்த ஒரு செட்டை ஒரு ஸ்குவாட் என்று சொல்கிறது, ஸ்குவாட்ரோன் என்று சொல்கிறது. எனவே ஒரு ஸ்குவாட்ரோன் விமானங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 2 ஸ்குவாட்ரோன் ட்ரோன்கள் அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த ஸ்குவாட்ரோனில் மொத்தம் எத்தனை ட்ரோன்கள் என்று சொல்லி தெரியல, ஆனால் 2 ஸ்குவாட்ரோன் ட்ரோன்கள் அனுப்பப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானிடம் இருக்கக்கூடிய வான் பாதுகாப்பு பொறிமுறையும் இப்பொழுது சவுதி அரேபியாவுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு முன்னால் வரக்கூடிய கேள்வி, இப்போ எதுக்கையா அனுப்புறீங்கள்? அங்கே பிரச்சனையா, அங்கே யுத்தமாக நடக்குது, எதுக்கு சம்பந்தமே இல்லாமல் பாகிஸ்தானிலிருந்து அவ்வளவு இராணுவத்தை கொண்டு போயிட்டு சவுதி அரேபியாவில் குவிக்கணும் என்று கேட்டிங்கன்னு சொன்னால், இதுதான் அந்த 2 நாடுகளுக்கும் இடையிலான ஒப்பந்தம். அதாவது 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி பாகிஸ்தானும் சவுதி அரேபியாவும் ஒரு ரகசியமான இராணுவ உடன்படிக்கை ஒன்றுக்கு வருகின்றார்கள். அந்த ஒப்பந்தத்தில் வேறு என்ன எல்லாம் சொல்லப்பட்டிருக்குன்னு பார்ப்போம். மிக முக்கியமாக 3 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த 2 நாடுகளில் எந்த நாட்டுக்கு ஆபத்து வந்தாலும், அதாவது சவுதி அரேபியாவுக்கு ஆபத்து வந்தாலும் சரிதான், அல்லது பாகிஸ்தானுக்கு ஆபத்து வந்தாலும் சரிதான், 2 நாடுகளும் மாறி மாறி உதவி செய்யணும், தங்களால் முடிஞ்ச உதவியை செய்யணும் என்றது இந்த ஒப்பந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிற முதலாவது விஷயம். ரெண்டாவது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், பாகிஸ்தான்கிட்ட அணுகுண்டு இருக்குது. ஆனால் சவுதி அரேபியாட்ட அணுகுண்டு இருக்கா? இல்லை. அப்போ அணுகுண்டு வச்சுக்கிற பாகிஸ்தான் அணுகுண்டு இல்லாத சவுதி அரேபியாவை பாதுகாக்கணும் என்றது இதில் சொல்லப்பட்டுக்கிற 2வது முக்கியமான விஷயம். அதாவது இந்த உலகத்தில் எத்தனையோ நாடுகள் இருக்குது, ஆனால் எல்லா நாடுகளையும் அணுகுண்டு இல்லை என்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். மொத்தமாகவே 9 நாடுகள்கிட்ட தான் அணுகுண்டுகள் இருக்குது. அப்போ அந்த 9 நாடுகளும் அணுகுண்டு வச்சிருக்கக்கூடிய 9 நாடுகளும் ஏனைய நாடுகளை ஒவ்வொரு நாடுகளும் கொஞ்சம் நாடுகளை மறைமுகமாக தத்தெடுப்பார்கள். அது சர்வதேச சட்டமோ அல்லது கட்டாயம் செய்யணும் சொல்லி அப்படி இல்லை, ஆனால் ஒரு விதமாக தத்தெடுப்பார்கள், தங்களுக்குள்ள ஒப்பந்தங்களை போட்டுக்கொண்டு. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், ஐரோப்பிய நாடுகளில் இங்கே பிரித்தானியாவில் அணுகுண்டு இருக்குது. அப்போ பிரித்தானியா தன்னை பாதுகாத்து கொள்ளும், தட்ஸ் ஃபைன். அங்கே ஃப்ரான்ஸில் அணுகுண்டுகள் இருக்குது. அப்போ ஃப்ரான்ஸும் அது பிரச்சனை வந்தால் தன்னை பாதுகாத்து கொள்ளும், தட்ஸ் ஓகே. ஆனால் ஏனைய நாடுகள்கிட்ட அணுகுண்டு இருக்கா? ஜெர்மனியில் இருக்கா? சுவிஸில் இருக்கா? பெல்ஜியத்தில் இருக்கா? எங்குமே அணுகுண்டுகள் இல்லை. அப்போ நாளைக்கு இந்த நாடுகளுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் எப்படி அந்த நாடுகள் தங்களை பாதுகாத்துக் கொள்ளும் என்று சொன்னால், அமெரிக்காவோட போடப்பட்டிருக்கிறது ஒப்பந்தம். அமெரிக்காவினுடைய அணுகுண்டுகள் இந்த எல்லா நாடுகளையும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய இந்த நாடுகளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமாக இருந்தால் அமெரிக்கா பாதுகாத்துக் கொள்ளும். அதே மாதிரி சவுதி அரேபியாவுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் பாகிஸ்தான் பார்த்துக்கொள்ளும். அதே மாதிரி தான் இலங்கைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் இந்தியா பார்த்துக்கொள்ளும். இந்தியாட்ட அணுகுண்டு இருக்குது, இலங்கைட்ட அணுகுண்டு இருக்கா? இல்லை. இலங்கை அணுகுண்டை பற்றி கனவுலும் நினைச்சு பார்க்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. எனவே இலங்கைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் அடுத்த செகண்டே இந்தியா உதவி செய்யும். அதுக்கு தேவையான ஒப்பந்தங்கள் 2 நாடுகளுக்கும் இடையில இருக்குது. எங்கள் எல்லாருக்குமே தெரியும், இந்த டித்வா புயல் வந்தது. புயல் பாதிப்பு என்று சொல்லி தகவல் அடுத்த நிமிஷமே பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்தியாவிலிருந்து ஏராளமான விமானங்கள், ஹெலிகாப்டர்கள், கப்பல்கள் எல்லாம் விரைந்து நிறைய உணவுப் பொருட்கள், மற்றது மருத்துவ பொருட்கள் இருந்து, பெய்லிஸ் பாலங்கள்ல இருந்து எத்தனையோ மீட்பு அணிகள் களத்தில் இறங்கி இலங்கையில் மிக பெரும் மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். அது எல்லாத்துக்குமே காரணம் அந்த ஒப்பந்தம் தான். இதை சொல்றது நியூக்ளியர் அம்பர்லான்னு சொல்லி. நியூக்ளியர் அம்பர்லான்னு சொன்னால் அணு பாதுகாப்பு குடை என்று சொல்லுவோமே, அந்த ஒரு குடையை விரிக்கைக்குள்ளே அதில் எல்லாரையும் சேர்த்து பாதுகாக்கிற மாதிரி. அப்போ இந்தியா இலங்கையை பாதுகாக்கும், சவுதி அரேபியாவை பாகிஸ்தான் பாதுகாக்கும். இதே மாதிரி எல்லா நாடுகளுக்கும் இடையில ஒப்பந்தம் இருக்குது. எனவே அந்த அடிப்படையில் பாகிஸ்தானினுடைய இந்த நியூக்ளியர் அம்பர்லாக்கு கீழே சவுதி அரேபியா வாரபடியால் சவுதிக்கு தேவையான இராணுவ உதவிகளை பாகிஸ்தான் செய்யும். இது 2வது. 3வது
தேவைப்படும் பட்சத்தில் பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் 80,000 பேர் வரையில் சவுதி அரேபியாவுக்கு அனுப்பப்படுவார்கள். இப்போ 13,000 பேர் தான் போயிருக்கின்றார்கள், தேவைப்பட்ட 80,000 போவார்கள் என்று சொல்லி இந்த ஒப்பந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாமே ஓகே தான், ஒப்பந்தமும் ஓகே தான், படையை அனுப்புறதும் ஓகே தான். ஆனால் இங்கே எங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி என்னென்னு சொன்னால், இப்போ எதுக்கப்பா அனுப்புறீங்க, இப்போ எதுக்கு 13,000 பேர் அனுப்புறீங்க, இப்போ என்ன சண்டை நடக்குதா, எங்கேயாவது மோதல் நடக்குதா? இல்லையே. அதுவும் சவுதி அரேபியாவினுடைய எல்லைகளை பாதுகாக்கிறேன்னு சொன்னால் எல்லைகள் ஏதாவது பிரச்சனையா? இல்லையே. முதலாவது சொல்லலாம், கொஞ்ச காலத்துக்கு முதல் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில சண்டை நடந்தது. அப்போ ஈரான் எதிர் தாக்குதலை நடத்தினது, சவுதி அரேபியாவினுடைய நிறைய இடங்கள் தாக்கப்பட்டது என்று சொல்லி அப்போ சொல்லலாம். இப்போ எதுக்கு அனுப்புறீங்கள் என்று கேட்டீங்கன்னு சொன்னால் அதுதான் பலத்த சந்தேகங்களையும் பல கேள்விகளையும் எழுப்பி இருக்குது. அப்படின்னு சொன்னால் ஏதாவது சண்டை வரப்போதா, ஏதாவது பாரிய அளவு யுத்தம் ஏதாவது வெடிக்க போதா, எது நடக்க போதா என்று சொல்லி ஒரு கேள்வி இருக்குதானே. எனவே இப்போ எதற்காக இந்த படை குவிப்புன்றதுக்கான சரியான காரணம் சொல்லப்படையில, இருந்தாலும் இவ்வளவு படைகள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதில் பாகிஸ்தானினுடைய ரோலை பாருங்க. ஒரு பக்கம் ஈரானோட நல்ல மாதிரி, ஈரானோட சமாதான தூதுவர், அதாவது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான தூதுவர் பாகிஸ்தான் தானே. எனவே ஈரானோட நல்ல விதமாக பழகணும், ஈரானிய அதிகாரிகளோட கதைக்கணும், நிறைய விஷயங்கள் இருக்குதாங்க. இங்கால சவுதி அரேபியாவை பாதுகாக்கிற பொறுப்பும் பாகிஸ்தானுக்கு தான். இப்போ சவுதி அரேபியாவுக்கு ஆபத்து வருதுன்னு சொன்னால் யார்கிட்ட ஆபத்து வரும்? கட்டாயம் ஈரான்லேருந்து தான் ஆபத்து வரும். எனவே அங்கால அப்படி ஒரு பணி, இங்கால இப்படி ஒரு பணி என்று சொல்லி இரண்டையும் சமாளித்துக் கொண்டிருக்கிறது பாகிஸ்தான். இருந்த போதிலும் கூட தற்போது ஏன் இவ்வளவு படைகளை அனுப்புகிறார்கள் என்ற கேள்விக்கு பதில் இல்லை. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம், போக போக தெரிய வரும். ஈரானுக்கு திரும்பி வருகின்றார்கள் ரஷ்ய பணியாளர்கள். ரஷ்ய பணியாளர்களா? அவர்கள் எதுக்கு ஈரானுக்கு வருகிறார்கள் என்று கேட்டீங்கன்னு சொன்னால், ஈரானில் புஷர் என்று சொல்லி ஒரு மாநிலம் இருக்குத்தானே, அங்கே ரஷ்யாவினுடைய ஒரு பிரபலமான கம்பெனி ரசோட்டம் என்று சொல்கிறது. அந்த கம்பெனியால் நடத்தப்படுற 2 அணுமின் நிலையங்கள் இருக்குது. இந்த 2 அணுமின் நிலையங்களும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரஷ்யாவால் தான் உருவாக்கப்பட்டது. அதாவது ரஷ்யாவினுடைய ரசோட்டம் என்று சொல்லப்படுற கம்பெனியால் தான் உருவாக்கப்பட்டிருந்தது. இந்த யுத்தம் நடந்த காலத்தில் அந்த அணுமின் நிலையங்களுக்கு பக்கத்தில் கட்டும் தாக்குதல்கள் தொடர்ந்து நடத்தப்பட்டன. ஏவுகணை தாக்குதல்களும் விமான தாக்குதல்கள் தொடர்ந்து நடத்தப்பட்டன. அதனால் பாதுகாப்பு பிரச்சனை காரணமாக ரஷ்யா தன்னுடைய ஊழியர்களை ரஷ்யாவுக்கே திருப்பி அழைத்திருந்தது. இப்போ ஓகே, சமாதானம் வந்துடுது, சண்டையெல்லாம் ஒன்றும் இல்லை என்று சொல்லி நிலைமை நோமலுக்கு வந்துட்டு தானே. அதனால் இப்போ ரஷ்ய ஊழியர்கள் திரும்பி வருகின்றார்கள் புஷர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த அணுமின் நிலையத்தில் வேலை செய்வதற்காக. அடுத்து வரும் சில வாரங்களில் அவர்கள் முழுமையாக சேர்வார்கள் என்று சொல்லப்படுகிறது. என்னென்னு சொன்னால், ஈரானினுடைய மின்சார தேவை இருக்குத்தானே, அதில் கணிசமான அளவு தேவையை இந்த புஷர் அணுமின் நிலையங்கள் தான் பூர்த்தி செய்கின்றன என்று சொல்லப்படுகிறது. எனவே இதை வச்சுக்கொண்டு நிலைமை வளமைக்கு திரும்புகிறது என்று சொல்லி அந்த முடிவுக்கு வரதா, அல்லது டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய அறிக்கைகளை வச்சுக்கொண்டு இல்லை நிலைமை மோசமாகுது என்று சொல்லி அப்படி முடிவுக்கு வரதான்னு தெரியல. அதே ஒரு குழப்பமாக தான் இருக்குது. எனவே எல்லாவற்றையும் பொறுத்திருந்து பார்ப்போம். மாலைதீவில் 5 இத்தாலியர்கள் கடலில் மூழ்கி உயிரிழந்த செய்தியை நாங்கள் ஏற்கனவே காணொளிகளில் பார்த்துருக்கிறோம். அதாவது கடலுக்கு அடியில் ஆராய்ச்சிக்கு போனவர்கள் 30 மீட்டர் வரைக்கும் தான் போகிறதுக்கு அனுமதி இருந்தது. ஆனால் அவர்கள் 50 மீட்டர் ஆழம் வரைக்கும் போனது மட்டுமில்லாமல், அது அந்த தடையை மீறி போனது வேணுமென்று 50 மீட்டர் ஆழம் வரைக்கும் போனது மட்டுமில்லாமல் கடலுக்கு அடியில் இருந்த குகைக்குள்ளே பூந்திருக்கணும். அது வளைஞ்சு 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 குகைக்குள்ளே பூந்து 3வது அடுக்கில் போயிட்டு சிக்கியிருக்கணும். அதனால தான் அவர்கள் உயிரிழக்க வேண்டி வந்தது 5 பேர். அதில் இத்தாலியில் ஜெனோவா என்ற இடம் இருக்குது தானே, அங்கே இருக்கக்கூடிய ஜெனோவா பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு பேராசிரியை, அந்த பேராசிரியனுடைய மகள், மற்றது இன்னும் கொஞ்சம் பேர், இந்த 5 பேர் போய் தான் அதுக்கு சிக்கப்பட்டு உயிரிழந்தவர்கள். அவர்களுடைய உடல்களை மீட்டெடுக்கிற பணிகளை மிகவும் கஷ்டமாக இருந்தது. இன்றைக்கு திங்கட்கிழமை அவர்கள் அனைவருடைய உடல்களும் மீட்கப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே ஒருவருடைய உடல் மீட்கப்பட்டிருந்தது, மிச்ச 4 பேருடைய உடலும் மீட்க முடியாமல் இருந்தது. பலத்த போராட்டத்துக்கு பிறகு இன்று அவர்கள் அனைவருடைய உடல்களும் மீட்கப்பட்டிருக்கின்றன. அதில் இன்னும் ஒரு துயரமான செய்தி என்னென்னு சொன்னால், அந்த மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த மாலைதீவு கடற்படையைச் சேர்ந்த ஒரு சுழியோடி வீரர் ஒருவரும் எதிர்பாராத விதமாக உயிரிழந்திருந்தார். அவருடைய படத்தை தான் இப்போ நீங்கள் இதில் பார்க்குறீங்கள். அவருடைய பேர் முகமது மஹதி என்று சொல்லி அவர்தான் உயிரிழந்திருந்தவர். இதுதான் நடந்த சம்பவம். எனவே இப்பொழுது அனைவருடைய உடல்களும் மீட்கப்பட்டுள்ளன. இந்த காணொளியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட இந்த செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.